அனைவருக்கும் வணக்கம். சீமான் பெயரை சொல்வதே அவமானம், ஆனால் சொன்னால்தான் எங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளர் வன்னியரசு இருக்காரு. அவருடைய வேலையே அண்ணன் சீமான் அவர்களை பற்றி தினமும் ஒரு 2-3 பதிவுகளாவது போட்டாதான் அவருக்கு தூக்கம் வரும். காலை ஒரு பதிவு, மதியம் ஒரு பதிவு, இரவு ஒரு பதிவு, இப்படி தொடர்ச்சியாக பதிவு போட்டுட்டே இருப்பாரு. நாம் தமிழர் கட்சியை பார்த்து நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல மாட்டாரு, ஓம் தமிழர் கட்சின்னு தான் சொல்லுவாரு. நம்ம முப்பாட்டன் முருகன் என்று நம்ம வேலையை தூக்கியதற்காக அவரு அதை சொல்றாரு. அதுக்கு பதிலாக தான் நம்ம பிசிகாவை விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று சொல்லுவோம், தனித்தொகுதி கட்சின்னு சொல்லுவோம், ஓசிகான்னு கூட சொல்லுவோம். அதெல்லாம் அவங்க நம்மளை பார்த்து சொல்றதும் நம்ம அவங்கள பார்த்து சொல்றதும் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கோம். இவர்களுடைய வேலை என்பது என்ன? 2 தனித்தொகுதியை வாங்கிக்கிட்டு இங்க தமிழர்களின் ஒற்றுமையை சிதைச்சி எல்லாத்தையும் தனித்தனியா ஆக்குறதா அவங்களுடைய வேலையே. தனித்தொகுதியில நிற்பாங்க, தமிழர்களை தனித்தனியா பிரிச்சு விடுவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலையாகவே இருக்கும். இவங்களுடைய பொழப்பே அதுதான். அந்த காலத்திலேருந்து இவங்க இப்படிதான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. மேடையில் ஏறி சரக்கு மிடிக்குன்னு சொல்லி சாதி கலவரத்தை ஏற்படுத்துறது, அங்கிட்டு போயிட்டு பெண்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை பண்ணி பல சாதனைகளை புரிஞ்ச ஒரு தலைவருடைய சீடனாகவே வன்னியரசு இருக்காரு. அவர் அப்படிதான் பேசுவாரு. ஆனா நாகரிகத்தை பத்தி எல்லாம் சில நேரங்கள்ல அவங்க பேசுவாங்க. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போவோம். அடடா, எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு தான் நமக்கு தோணும். நாகரிகத்தை பத்தி யாரு பேசணும்னு ஒரு வியவஸ்தை இருக்கு. இந்த சரக்கு மிடுக்கு பேச்சு இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டு விட்டு கேளு. ஹெட்செட் போட்டுக்கிட்டு, ஹெட்செட் போடாம கேட்க முடியாது. வீட்டுல பெண்கள்லாம் இருப்பாங்க, எங்கள்கிட்ட சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, அதனால எங்கள்கிட்ட வரா. நீ விலை மதிப்புள்ள ஷூ போட்டுக்கிற, பேண்ட் போட்டுக்கிற, நல்ல கலரா சட்டை போட்டுக்கிற, ஆனா உன்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற எண்ணெயை பார்க்கறானா? அதுக்கு காரணம் என்ன? சரக்கு மிடுக்கு. எப்படிப்பட்ட தலைவர்னு பாருங்க, எப்படிப்பட்ட வரிகள். இப்படிப்பட்ட தலைவருடைய சீடனாக இருக்கக்கூடிய வன்னியரசு அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு என்ன அப்படின்னா இதுதான்: பச்சை மட்டை சீமானை வெளுத்த வன்னியரசு, செங்கொடி மேடையில் சீமானை பிரித்து மேய்ந்து சீமானின் பெயரை சொல்வதே அவமானம் என்று சொன்ன வன்னியரசு அப்படிங்கிற பதிவை அவரே போட்டுக்கிறாரு. அவரே போட்டுக்கிட்டு அவரே சுய இன்பம் அடைகிறாரு. செங்கொடியோட நினைவு மேடைகள்ல செங்கொடியின் தியாகத்தை பத்தி தான் நீங்க பேசணும். அதே போல அண்ணன் திருமாவின் பிறந்த நாள் மேடையில அண்ணன் திருமாவின் பெருமைகளை பத்தி தான் நீங்க பேசணும். எந்த மேடையில எதை பேசணும்னே தெரியாத ஒரு தற்குறிகள் எங்கு போனாலும் சீமான் 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 என்று சொல்லி சீமான் பெயரை வைத்து பிழைப்பு நடத்தி பொறுக்கி திங்கக்கூடிய ஒரு பொறுக்கிகளாக நீங்க மாறிடக்கூடாதுங்கிறது என்னுடைய கோரிக்கை. சீமான் பெயரை சொல்லுவது அவமானம், ஆனா சீமான் பெயரை தான் நாங்க டெய்லி சொல்லிக்கிட்டு இருப்போம். சொன்னாதான் வருமானம். பேரை சொன்னா அவமானம், சொன்னாதான் வருமானம். இன்னொரு பக்கம் மாநில SC/ST ஆணையம் அண்ணன் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக FIR போட்டிருக்காங்க. சீமான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ஓடுது. எப்படா கைது பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கு எப்படியாவது கைது பண்ணுவாங்க, அதன் மூலியமா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இலவசமாக விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி NIA அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளுக்கு சோதனை பண்ண வந்தாங்க. அதன் மூலமா கொஞ்சம் விளம்பரம் கிடைச்சது. இப்ப அண்ணன் சீமானவர்களை இந்த வழக்குல கைது பண்ணா கொஞ்சம் விளம்பரம் கிடைக்கும்னு சொல்லி தம்பிகள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மாவே ட்விட்டர் தெரிக்கும். அண்ணன் சீமானவர்களை பத்தி தப்பா யாராவது பேசிட்டாலே ட்விட்டர்ல அனல் பறக்கும். இதுல கைதுங்கிற நடவடிக்கைக்கு எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ட்விட்டர் களம், யூடியூப் களம், ஃபேஸ்புக் களம் எல்லாம் என்னவாக மாறும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். உள்ள போனதுல இருந்து வெளியில வர வரைக்கும் சீமானை விடுதலை செய் என்கிற ஹேஷ்டாக் வைரல்லே இருக்கும், ட்ரெண்டிங்லயே இருக்கும், நம்பர் 1 ட்ரெண்டிங்லயே இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியில வரும்போது ஒட்டுமொத்த மீடியாவிலும் சீமான் விடுதலையானார் என்கிற தலைப்பு செய்தி, சீமான் அந்த வார்த்தையை அதன் மாதிரி குறிப்பிடவில்லை, நீதிமன்றம் விடுதலை செய்தது அப்படிங்கிற செய்தி எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டுட்டு போய் சேர்க்கும். அது ஒரு விளம்பரமாகத்தான் இருக்கும். விளம்பரமாக இல்லை என்றாலும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது. 2026 மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. சீமான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி கூட அமைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற பதட்டத்துலதான் இவங்க பதறாங்க. ஏன் பதறணும், ஏன் கதறணும்? சீமான் பெயரை உச்சரிப்பதே அவமானம் என்று சொல்லக்கூடிய இந்த வன்னியரசு பார்த்து கேட்கிறேன். இன்னும் பல நபர்களை பார்த்து கேட்கிறேன். சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலன்னு சொல்லக்கூடிய ஆட்களை பார்த்தெல்லாம் நான் கேட்கிறேன், ஏன் நீங்க சீமானை பத்தி பேசுறீங்க? பேசினால்தான் பேசியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. நீங்களாம் எதிர்த்தே ஆகணும்.
விட்டோம் முடிஞ்சது ஜோலி அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்க. சீமான் அவர்களின் வளர்ச்சி, அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி, புதிய சின்னத்தில் 15 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னம் கொடுத்து அந்த சின்னத்துல ₹1 கூட காசு கொடுக்காம 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டு நாம் தமிழர் கட்சி வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்குன்னா இது வரலாற்று சாதனை. நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒரு சரியான எதிரியை எதிர்கொள்றீங்கன்னு சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு. இது போல எதிரி மாதிரி ஒரு ஆள் கிட்ட தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போதுதான் எதிரி களத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஐயா சுபவி கூட உண்மையை உடைத்து பேசுகிறார். அவர் உண்மையை பேசுவதற்கு என்றும் வெட்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது சுபவி ஐயா. அதே அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இவர்களை நாம் பேசி வளர்த்து விடக் கூடாது என்று நினைத்தோம், அவர்களின் பெயரை உச்சரிக்காமல் இருந்தோம், தயங்கி தயங்கி நின்றோம், அந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. இனி அவர்களை நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சுபவி சொன்னாரு. அப்புறம் பல நபர்கள் எதிர்த்தாங்க. நான் சொன்னது போல அந்த பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு எதிர்த்தாங்க. அந்த வழக்குலையும் கைது பண்ணல. இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல கைது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், இந்த யூடியூபர்கள், இவர்களை வேண்டுமானால் இவர்கள் கைது செய்வார்களை ஒழிய அண்ணன் சீமான் அவர்களை தொடர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. தொடமாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவர்கள் என்னைக்குமே ஒரு நபரை கைது செஞ்சு அடக்கணுங்கிறதையும் தாண்டி யாரை கைது செஞ்சு அடக்கணும், யாரை அவர்களின் பெயருக்கு களங்கம் விளைவித்து அடக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சியின் தலைவரை கைது செஞ்சா தமிழ்நாடு முழுவதும் கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்னா அது மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கைது பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி கலவர சூழல் வரும். அப்படிப்பட்ட அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்களையே ஜெயலலிதா கைது பண்ணி உள்ள வச்சாங்க. ஆனா திமுக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க மாட்டாங்க. மருத்துவர் ராமதாஸுக்கு கள்ளக்காதல் இருந்தது தெரியுமா? நம்ம டிரைப்ஸ் வலையொலியில தம்பி கரிகால் இருக்காருல்ல, கிருபா மோகன் அவர் போட்டிருக்காரு. இது மாதிரி பெயரை கெடுத்து இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செஞ்சு அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணி இந்த சமுதாயம் மாங்கா சமுதாயம், மரவெட்டி, இவங்க பார்த்தீங்கன்னா சாதி வெறியர்கள், அக்னி சக்தி அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு எப்படி ஒரு குற்ற உணர்வுக்குள்ள தள்ளி அப்படியே முடக்க தான் பார்ப்பாங்க. இவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்ப பிஜேபியோட பி டீம், ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி, ஆர்எஸ்எஸ்ஸின் பிசிறு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொல்லி பேரை கெடுத்து மக்கள் மத்தியில இவர்கள் தப்பானவர்கள் அப்படிங்கிறத சித்தரிச்சு அப்படித்தான் பண்ண நினைப்பாங்க. கைதுங்கிற நடவடிக்கை திமுக ஒரு நாளும் போனது கிடையாது. போவாங்க. யாரை பண்ணுவாங்க கைதுனா, நான் சொன்னது போல யூடியூப்ல வீடியோ போடக்கூடிய நபர்கள், ட்விட்டர்ல மீம் போடக்கூடிய நபர்கள், இவர்களைத்தான் இவர்கள் கைது செய்ய முடியும். அந்த சீமானர்களை தொடுவது கொஞ்சம் கடினம் தான், பார்க்கலாம். திமுகவின் தலைமைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மீது தீராத கோபம் இருக்கு. தமிழினத்தின் தலைவர் அப்படின்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா நம்மளாம் யாரை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்லாம் யாரை சொன்னாங்க அப்படின்னா கலைஞரை தான் சொன்னாங்க. இன்னைக்கு யாரை சொல்லுவாங்க? இன்னைக்கு அந்த பெயரை அவரிடமிருந்து பறித்து அவருக்கு இன்னொரு பெயரை கொடுத்தது யாரு? தமிழினத்தின் துரோகி என்கிற பெயரை கொடுத்தது யாரு? அண்ணன் சீமான். அதே போல மிகப்பெரிய ஈழப்பற்றாளர், தேசிய தலைவரோடு 2 மணி நேரம் தனிமையில் உரையாடிய ஒரு நபர் இருக்காரு, திருமாவளவன். அவர் தான் ஈழ பிரச்சனையை பத்தி பாராளுமன்றத்தில் முதலில் குரல் கொடுத்த ஒரு நபர். அவர் தான் ஈழப்பற்றாளர், சுத்தமான தமிழ் தேசியவாதியாக அவர் தான் இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு இல்லாம போனதுக்கு காரணமும் அண்ணன் சீமானவர்கள் தான். அந்த கோபம் இவங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபி அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் கடுமையா சித்தாந்த ரீதியா எதிர்க்கிறாரு. திமுக, விசிக, பிஜேபி எல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்காங்க. இன்னைக்கு தனியா நிற்கக்கூடிய ஒரு ஆளாக அண்ணன் சீமானவர்கள் தான் இருக்காரு. ஆனா மக்கள் கூட இருக்காங்க. அண்ணன் சீமானவர்களை பற்றி ஒரு தனி மனித தாக்குதல் தொடுத்துட்டா ஒட்டுமொத்தமாக சீமானவர்களை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், ஒருத்தரோ காசு வாங்காம ஐடிவிங்களை வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்களாட்ட கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கூலிப்படை கிடையாது, காசு கூட வாங்காம உணர்வோடு இணையதளத்துல நாகரிகமான பதிவுகள் எழுதி எதிர்வினை ஆற்றுவாங்க. அவ்வளவு பெரிய விஷயத்தை அண்ணன் சீமானவர்கள் செய்யறாருங்கிற ஒரு பயமும் பதட்டமும் இவர்களுக்கு அதிகமாகி விட்டது. 2024 பாராளுமன்ற தேர்தலோடு சீமானை முடித்து விடலாம், சின்னத்தெல்லாம் புடுங்கியாச்சு, இனிமே ஒண்ணும் இல்லை, போண்டியா போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு புதிய சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு கட்சி 36 லட்சம் வாக்குகளை வாங்குகிறது என்றால் இது வரைக்கும் அப்படி யாரும் பண்ணல. இதுக்கு மேல பண்ணுவாங்களாங்கிறதும் சந்தேகம்தான். இவர்களின் அடக்குமுறை, இவர்களின் ஆபாச பேச்சுக்களை எல்லாம் தாங்கி கொண்டு களத்தில் இப்படி ஒரு தலைவன் உறுதியாக நிற்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அண்ணன் சீமான் அவர்களை
பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கு. நம்மளெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்களை இப்படிலாம் சித்தரிக்க பாக்குறாங்க. இப்ப தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் யாரு, நாகை திருவள்ளுவன் என்கிற மகேஷ், அவரை கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நாகை திருவள்ளுவன் அந்த மகேஷுக்கு நான் சொல்லிக்கிறேன், உன்னை வேணா வெட்டி போட்டு சீமான் மேல பழைய தூக்கி போறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் வீட்டை விட்டு வெளில வரலாம், கொஞ்சம் பார்த்து வந்து திமுக காரணம் உன்னை போட்டு தள்ளி எப்படி சீமான் அப்படியே ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி பொய்யான செய்திகளுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்காதீங்க. என்னை யாரும் மிரட்டவும் இல்லை, ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒன்னெல்லாம் கொலை பண்ணி என்ன ஆக போகுது, ஏன் வீட்டுலாம் போட்டு வளரிட்டு கிடைக்குங்க. இதே மாதிரி பொய்யான செய்திகளும் நம்பாதீங்க. அதே போல அண்ணன் சீமானவர்களை இந்த ஒரு விஷயத்தில் கைது செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்தாக இருக்கு. நன்றி, வணக்கம்.